மதுரை மாவட்டம் தனக்கன்குளத்தில் சுங்கச்சாவடி நிர்வாகத்தினருடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். திண்டுக்கல் கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் கீழக்குயில்குடி செல்லும் சந்திப்பு சாலையானது அமைந்திருக்கிறது. சந்திப்பு சாலையை 10க்கும் மேற்பட்ட கிராமத்தினர் பயன்படுத்தி வருவதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து சந்திப்பு சாலையில் அடிக்கடி விபத்து நடப்பதை சுட்டிக்காட்டி சாலையை சுவரிழப்பை மூட சுங்கச்சாவடி நிர்வாகம் முடிவு செய்தது. முடிவின்படி சாலை மூட முற்பட்ட சுங்கச்சாவடி அதிகாரிகளை முற்றுகையிட்டு 10 கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். பொதுமக்கள் போராட்டத்தால் சாலையை அடைக்கும் முயற்சியை சுங்கச்சாவடி அதிகாரிகள் கைவிட்டு சென்றுள்ளனர். இதனை மற்றொரு அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்கிட கேட்கலாம். அருண், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். மதுரை திண்டுக்கல் கன்னியாகுமரி செல்லக்கூடிய 4 வழிச்சாலையோடு கிராம சாலையை இணைக்கும் அந்த சாலையை அடைக்க முயன்ற சுங்கச்சாவடி நிர்வாகத்தினால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அந்த சாலையை அடைக்க முயன்ற சுங்கச்சாவடி நிர்வாகத்தினை தடுத்து நிறுத்திய சம்பவம் என்பது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மதுரை மாவட்டம் சிறுபுரங்குன்றம் கணக்கன்குளம் பகுதியில் திண்டுக்கல் கன்னியாகுமரி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையானது அமைந்துள்ளது. தேசிய நெடுஞ்சாலையில் தனக்கன்குளம் பர்மா காலனியிலிருந்து கீழக்குயில்குடி செல்வதற்கான நெடுஞ்சாலை கடப்பதற்கான சந்திப்பு சாலையானது அந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாதை 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தி வருகிறார்கள். தனக்கன்குளத்திலிருந்து தேசிய நெடுஞ்சாலை கடந்து மறுபுறம் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகம் மற்றும் அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் தனக்கன்குளத்தின் சுடுகாட்டுக்கு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய சாலையை இந்த வழியாகத்தான் கடந்து செல்ல வேண்டும். அதேபோல் மதுரை நகருக்குள் செல்லக்கூடிய முக்கிய வழியாகவும் இந்த பாதையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த சாலையை அடிக்கடி விபத்துக்கு காரணமாக கப்பலூர் சுங்கச்சாவடி நிர்வாகத்தினர் அதனை அடைத்து தடுப்பு சுவர் அமைப்பதற்கான பணியை இன்று மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. இதனை கண்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராமவாசிகள் மற்றும் பொதுமக்கள் பாதையை அடைத்தால் கடும் சிரமத்திற்கு உள்ளாக நேரிடும் என்றும் மாற்றுப்பாதைக்கு செல்ல வேண்டும் என்றால் 2 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டும் என கூறி திடீரென அங்கு ஒன்று கூடிய கிராம மக்கள் சுங்கச்சாவடி நிர்வாகத்திடம் தொடர்ச்சியாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் என்பது பரபரப்பான சூழலால் நிலவியதால் அங்கு அருகில் இருக்கக்கூடிய ஆசிம்பட்டி காவல் நிலையத்திற்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இருதரப்பினரையும் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் கப்பலூர் சுங்கச்சாவடி நிர்வாகத்தினர் பாதையை அடைக்கும் முயற்சியை கைவிட்டுவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். புறநகர் சாலையுடன் மதுரை மாநகர் இணைப்பு சாலை, அதே போல கன்னியாகுமரி திண்டுக்கல் வழியாக செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை இணைப்பு சாலை என்பதால் அந்த சாலையை அடைக்க முயன்ற சம்பவம் என்பது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருண்.